ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிடாத்தெருக்கை கிராமத்தை சேர்ந்த காசிராஜன் மகன் திருக்கண்ணனும் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணும் காதலித்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் காதலுக்கு இருவரது வீட்டில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற போதும் இவர்களது காதலுக்கு போர்க்கொடி எழ காரணம் திருக்கண்ணனும் அவர் காதலித்த பெண்ணும் அண்ணன் தங்கை முறையில் வருவார்களாம். பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் காதலர்கள் இருவரும் தங்களது காதலில் உறுதியாயிருந்தனர். இப்படியே போனால் நாம் ஒன்று சேர முடியாது என நினைத்த இருவரும் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. அப்போது தனது மகளை திருக்கண்ணன் கடத்தி சென்று விட்டதாக பெண்ணின் தந்தை முத்து இருளாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காதலர்களை பிடித்த போலீசார் விசாரணைக்கு பின் இருவரும் அவரவர் பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு காதலர்கள் இருவரும் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி மதுரையில் உள்ள திருக்கண்ணனின் உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்தனர். இதனிடையே மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பசலை மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் கிடந்த இளைஞர் சடலத்தை போலீசார் மீட்டனர். பின்னர் அது யார் என விசாரித்த போது திருக்கண்ணன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. காதலர்கள் இருவரும் உறவினர் வீட்டில் தங்கி இருந்தது முத்து இருளாண்டிக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. இதனையடுத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் முத்து இருளாண்டி மதுரைக்கு சென்றார். இனிமேல் பிரச்சனையெல்லாம் வேண்டாம், இவ்வளவு பிடிவாதமாய் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே, எங்க கூட வாங்க, நாங்களே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என காதல் படப்பாணியில் நைசாக பேசி அவர்களை தங்களுடனே காரில் அழைத்து சென்றிருக்கிறார் முத்து இருளாண்டி. இதனிடையே செல்லும் வழியில் தனது சுயரூபத்தை காட்டிய முத்து இருளாண்டியும் அவருடன் சென்றவர்களும் சேர்ந்து திருக்கண்ணனின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு உடலை மேம்பாலத்தின் கீழ் வீசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முத்து இருளாண்டி, முத்துமணி, கருப்புசாமி, தவம், சீனி, ஜமால், பூவலிங்கம், முருகன் ஆகிய 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களில் 6 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் மகேஸ்வரன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.